வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஓரசோலை பகுதியிலே இருக்கின்ற ஒன்றிய நடுநிலை பள்ளியில் வைத்து இந்திய திருநாட்டினுடைய 75வது சட்ட அமைப்பினுடைய விளக்க கூட்டம் நடைபெற்றது என்றும், இந்த கூட்டத்திற்கு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கின்ற ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட நஞ்சுண்டன் ஆசிரியர் அவர்கள் பாரத திருநாட்டினுடைய சட்டங்களை பற்றியும் அதனுடைய அமைப்புகளை பற்றியும் இலவச கட்டாய கல்வியை பற்றியும் எடுத்து சொன்னார் என்றும், இதில் பள்ளி ஆசிரியர்கள் இன்னும் பலரும் கலந்து கொண்டார்கள். திரு திவ்யா கமலா ஆசிரியர் அவர்கள் மற்றும் அந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று பலரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெற்றதாக நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்தார்கள். நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி ஓரசோலை பகுதியிலே இருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். நம்முடைய நகர்வள பகுதிக்கு ஆசிரியர் திலகம் நல் இதயம் கொண்ட ஆசிரியர் நஞ்சுண்டன் ஐயா அவர்கள் தெரிவித்ததாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். இதில் பள்ளி மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டு பயன்பெற்றதாக தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். நாட்டுக்காக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கணும், சட்டங்கள்லாம் உருவாக்கணும். அப்போ 56 நாடுகளாக நம்ம நாடு செதறி இருந்தது, வேறு வேறு நாடு. பல காலத்தில் சேர சோழ நாடுன்னு படிப்போம். அது இருந்ததை நம்ம நாட்டால் ஒன்றாக்கணும்னு சர்தார் வல்லபாய் பட்டேல், இந்தியாவின் இரும்பு மனிதர், அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அவர் ஒன்றா இருந்து என்ன பண்ணார், நம்ம நாட்டை அத்தனையோ இணைச்சார். இந்தியாவுக்கு போன சண்டை போட்டவங்கள இராணுவத்தை அனுப்பிச்சு அவங்கள அடிப்படையை வச்சு ஒன்றா இந்தியா கூட சேர்றோம் அப்படின்னு எல்லாம் ஒன்றாக்கி, அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட்ஸ் அப்படின்னு அதை வகுத்தாங்க. அந்த வகுத்ததுக்கு யார் சரியான ஆளுன்னா அம்பேத்கர். மக்களுக்கும் அடிப்படை உரிமைன்னு ஒரு 6 இருக்குது. அதில் சம உரிமை, இந்தியாவில் பிறந்த நம்ம ஒவ்வொருக்கும் எல்லா விதத்திலும் சமமான ஒரு உரிமை நம்ம கவர்மெண்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உரிமை ஒவ்வொருத்தருக்குமே தகும். அதே மாதிரி சுதந்திர உரிமை அப்படின்னு, சுதந்திர உரிமைனா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, நல்ல வழி. நீங்கள் இப்போ உங்களுக்காக இப்போ நீ பஸ்ஸில் ஃப்ரீ சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் லேடிஸ்கில் கொடுத்துருக்காங்க, அது அவங்களோட சுதந்திரம். அவங்க பஸ்ஸில் ஏறிட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அது அரசியல் அமைப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுதந்திரமான ஒரு உரிமை கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தில் அது ஒன்று. சுரண்டலை எதிர்க்கும் உரிமை. சுரண்டல் அப்படின்னா திருடுறது. நம்ம இப்போ மணல் கொள்ளை இருக்குது, மணல் நம்ம நீர் ஆதாரத்துக்கு தேவை. நமக்கு ஒரு அளவு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு மீறி மணல் எடுக்கும்போதே நமக்கு நீர் ஆதாரம் கம்மியாகிடும். அந்த மாதிரி இந்த சுரண்டல் அது மட்டும் இல்லை, வேறு ஒரு 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 எம்எல்ஏயோ எம்பிக்கோ ஒரு ஃபண்ட் ஒன்று ஒதுக்குவாங்க. அந்த ஃபண்டில் இதில் ஒரு 2 லட்ச ரூபாயில் ஒரு வேலை செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த 2 லட்சத்தில் ஒரு 1.5 லட்சத்தை திருடிட்டு ஒரு 50,000 தான் அந்த வேலை நடக்கும். அப்போ அது காசு சுரண்டல். இந்த மாதிரி சுரண்டலை எதிர்க்கிற ஒரு பவர் உங்களுக்கு அது ஒரு சுதந்திரம் தான். உங்களுக்கு அதை எதிர்க்கணும், நம்ம தான் எதிர்க்கணும். எதிர்த்தால் மட்டும்தான் அவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி சமய சார்பு உரிமை பொதுவாக எல்லாத்துக்குமே அந்த சமயத்தை சார்பு இருக்குது. பண்பாடு தெரியாது. இப்போ போக போக உங்களுக்கு பெருசாயிட்டு வரவர் தெரிஞ்சு. உதாரணத்துக்கு என்னென்ன பஸ்ஸில் பண்ணுறாங்க, பஸ்ஸில் தொங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் தொங்கிட்டு தான் போகிறாங்க. பசங்க ஒரு ஜாலி காசு அப்படியே கம்பி கொடுத்து போகிறாங்க. இப்போ சட்டப்படி என்ன பண்ணுறான், உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் பஸ் எடுக்கணும்.
அப்போ அந்த சட்டப்படி யாரும் நடக்கிறதுல நிறைய பேர் செத்து போகிறாங்க. சின்ன குழந்தைங்க இருப்பார், பெரியவங்களும் சேர்த்து செத்து போகிறாங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த சட்டத்தை வந்து நம்ம மதிக்கலங்கிறது சிம்பிளாக இது சொல்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்குன்னு நிறைய உரிமை இருக்குது. அந்த சட்டத்தை மீற வேண்டாம், சட்டப்படி நம்ம நடந்தால் கூட அந்த சட்டப்படி வந்து சில அதிகாரிகள் வந்து அது நடக்கிறது இல்லை. அரசு அதிகாரிகள் அது வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு வந்து நான் RTI 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று வந்து 2005 வந்து அது பாராளுமன்றத்திலே உருவாக்கின ஒரு சட்டம். அதை பற்றி எல்லாம் வந்து சின்ன வயசில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டோன்னா நாளைக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் ஆகும். நீ தாலுக்கா ஆஃபீஸும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் சரி, போஸ்ட் ஆஃபீஸும் சரி, இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனால் கூட நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு லெட்டருக்கு ஒரு 10 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டுனா போதும். அந்த தகவல் கூடன்னு அவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும். அவங்ககிட்ட போய் சண்டைக்கு நிற்க வேண்டாம், 4 நாள் அலைய வேண்டாம். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து முழுமையாக வந்து தெரியணும். இப்போ இந்த பாடம் நீங்கள் படிக்கிறீங்க, பாடத்தோடு வந்து இந்த விஷயத்துக்கு இதுக்குன்னு தனி புக்கு இருக்குது. எக்ஸ்ட்ரா டைமில் வந்து இந்த புக்கை அப்படியே படிச்சுட்டானே, இந்த சின்ன வயசில் உங்கள் மண்டையில் ஏற்றுட்டேன்னா இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு இதுவரை நீங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று பெல் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று நகர்வள பகுதியில் வணக்கம் சொல்லி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.